வனிதா. ஹாய்க்கா. என்ன பண்றீங்க? தேங்காய் சட்னி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அந்த சைடு வந்து சேமியா உப்புமா செஞ்சிட்டு இருக்கேன். ஓ, இந்த பிரேக்ஃபாஸ்ட் இதானா? ஆமா ஆமா. இன்னைக்கு வனிதா சமையல். சூப்பர். தேங்காய் சட்னி. ஓ சூப்பர் சூப்பர். அங்க பாக்கலாம் நம்ம. பல பல பலன்னு சேமியா உப்புமா. இன்னைக்கு 4th டே நவராத்திரி. ஸோ மார்னிங்கே வந்து சாமி கும்பிட்டாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து 10:45 ஆகுது. எனக்கு சமைக்க தெரியாதுன்னு யாருமே சொல்லக்கூடாது. நானும் சமைக்கிறேன். நானும் ரவுடி தான். மம்மி என்ன பண்ணிட்டு போறாங்க பாத்தீங்களா? ரெடி ஆயிடுச்சு மீ. சரிம்மா. என்ன மீ இன்னைக்கு பாப்பா சமைக்கிறாளா? ஆமாம்மா, இன்னைக்கு அவ தான் சமைக்கிறா. அவ சின்ன சின்ன ஐட்டங்கள்லாம் செய்வா. சேமியா உப்புமாவு செய்வா, பூரி செய்வா, சப்பாத்தி செய்வா. சூப்பர். சிக்கன் ஐட்டத்துல எல்லா விதமும் செய்வா. ஏ பறக்காத வனிதா, கீழே இறங்கு. கிட்ட வர மாட்டாங்க. சும்மா அவளுக்கு பிடிக்காது. மட்டன் பிடிக்காது. அதை க்ளீன் பண்ணி கொடுத்தா செய்வாங்க. ஓகே சூப்பர். பாரா, என் பாப்பா கிட்ட மல்டி டேலண்ட் இருக்குங்க. அங்க சமைச்சுக்கிட்டு இருந்தா அப்படியே இந்த பக்கம் வந்து ஜாமான் விலைக்கு கழுவுறா பாருங்க வனிதா. ஏய், போக போக நிறைய டேலண்ட் பாப்பீங்க. மேடம் அங்க விளக்கிட்டு இருக்காங்க. அம்மா இங்க வந்து சட்னிக்கு தாளிக்கிறாங்க. அவ்வளவுதான், சட்னி ரெடி. கிளீன் பண்ணிட்டியா வனிதா? சூப்பர். இடத்தையும் கிளீன் பண்ணி வச்சிட்டியே. வெரி குட், சூப்பர். அப்பதான் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் நமக்கு. மறுபடியும் கிச்சனுக்கு வந்து சமைக்க முடியும். ஓகே. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி.